வெல்கம் டு ஸ்ரீஜித் அகாடமி. இன்னைக்கு 11th பிஸ்னஸ் மேக்ஸ் சாப்டர் 1 உடைய எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் த டிட்டர்மினன்ட்ஸ். இங்கே 2 ரோ 2 காலம் உடைய டிட்டர்மினன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மைனர் அண்ட் கோஃபேக்டர் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய மைனர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எடுத்திருக்கேன். 1 எடுக்கும்போது அதனுடைய ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற காலம் அண்ட் ரோவை நம்ம வந்து விட்டுறணும். அப்போ மைனர் ஆஃப் 1 உடைய ஆன்சர் 3. நெக்ஸ்ட் -2, மைனர் ஆஃப் -2க்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ரோ அண்ட் காலமை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்க 4. நெக்ஸ்ட் 4 பார்க்க போகிறோம். 4 பார்க்கும்போது அதனுடைய ரோ அண்ட் காலமை நம்ம விட்டுட்டு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஆன்சர் -2. லாஸ்ட் ஒன் மைனர் ஆஃப் 3. இதனுடைய ரோ அண்ட் காலமை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 1. இது மைனர் ஆன்சர். நம்ம கோஃபேக்டர் பார்க்கலாம். கோஃபேக்டருக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பிரகாரமும் போடலாம், இந்த ஈஸி அண்ட் ஷார்ட் மெத்தட்லேயும் போடலாம். அதுக்கு நம்ம கோஃபேக்டருடைய சைன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், மேலே ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணதுனால அடுத்தது கீழே மைனஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ், நெக்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இது மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக போடணும். இப்போ நம்மளுக்கு இங்கே 2 எலிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த 2 எலிமெண்ட்டுக்கு நமக்கு இந்த இடத்துல இருக்க 2 காலம்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 1 பார்த்துடலாம். மைனர் 1 உடைய ஆன்சர் வந்துட்டு 3 கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய 3 உடைய, அதாவது மைனர் 1 உடைய பிளேஸ் வந்துட்டு ப்ளஸ். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அந்த 3 அப்படியே நம்மளுக்கு இங்கே வந்துடணும். நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர் ஆஃப் -2. -2க்கு நம்மளுடைய பிளேஸில் மைனஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்சர் இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 4. ஸோ 4 வந்துட்டு -4ன்னு நம்ம போடணும். நெக்ஸ்ட் கோஃபேக்டர் இங்கே இருக்கிற நம்மளுக்கு 4. ஸோ 4 உடைய பிளேஸ் எதுன்னு பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு -2 கிடச்சிருக்கு இங்கே ஆன்சர் நம்மளுக்கு. பட் 4 உடைய பிளேஸ் வந்து இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் வரும்போது +2. அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 3. கோஃபேக்டர் ஆஃப் 3க்கு நம்மளுக்கு மைனரில் கிடச்சிருக்க ஆன்சர் 1. ஸோ 1 உடைய பிளேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இப்போ 3 உடைய பிளேஸ் இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இருக்குது, நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கிறதும் +1. ஸோ +1 இந்த ப்ளஸ்ஸும் சேரும்போது நம்மளுக்கு இங்கே +1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம ஃபார்முலா வச்சு பார்க்கலாம். ஃபார்முலாவில் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு -1 I + j மைனர் ஐஜே. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு -1 அப்படியே போடுறோம். I + jக்கு ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ 1 + 1, மைனர் ஐஜேக்கும் மைனர் 1 இன்ட்டு 1. ஸோ 1 இன்ட்டு 1 மைனர் கூட எந்த நம்பர் கூட பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு -1 அப்படியே இருக்குது. மேலே ப்ளஸ் பண்ணும்போது 2 வரும். ஸோ 1 இன்ட்டு 1 நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 1 தான் வரும். ஸோ 1 கூட நம்ம எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அதனால தான் இந்த ஃபார்முலா இல்லாமல் நம்ம இப்படி பார்த்தாலே ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ.